அமையுது. அதனால இந்த பகவானுடைய சங்கல்பமானது இந்த சமஸ்த சேத்தனா சேத்தனங்களையும் பகவானுடைய ஸ்வரூபத்துல ஆசிரியத்திற்கு அது பண்ணி வச்சு தான் அது தன் காரியத்தை செய்யுது. அதனால பகவத் சங்கல்பம், இதுவும் பகவத் சங்கல்பாதீனம். இது பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய இச்சையினால சர்வஸ்த பதார்த்தங்கள் தன் ஸ்வரூபத்தான் தாங்கி நிற்கிறான். இது போய் ஏன் அப்படின்றத நம்மால கேட்க முடியாது. இப்படி இச்சாதீன சத்தா ஸ்திதி பிரவருத்திகளான இந்த மூணுத்தையும் போட்ட சொரூபாதீனம் சத்தா ஸ்திதி ரெண்டு தான், பிரவருத்தி இல்லை. இச்சாதீனமான சத்தா ஸ்திதி பிரவருத்திகளான வஸ்துக்களுக்கு பரமாத்ம ஸ்வரூபம் என் செய்கிறது, ஏன் அது என்ன பண்றது அப்படின்றதாக இங்க கீழே வியாக்கியானத்தை சொல்ற. இங்கு சங்கா கிரந்தத்தில் மூன்றுக்கும் சங்கல்பாதீனத்துவத்தை அனுமதித்தது, ஒன்றுக்காவது சங்கல்பாதீனத்துவம் இல்லாவிடில் என்றோ அது சொரூபாதீனத்துவம் சொல்லலாவது. அதாவது ஒவ்வொரு வஸ்துடைய சொரூபம் ஸ்திதி பிரவருத்தி இது மூணுத்துக்கும் சங்கல்பம் உபயோகப்படாத கொடுத்தோம்னா இந்த சங்கல்பம் ரெண்டுக்கு தானே செய்யுது. மூணாவது காரியத்தை நிர்வாகம் பண்றதுக்காக சொரூபம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது ஒன்ன கூட பாக்கி இல்லாத எல்லா காரியத்தையும் இதே செய்ய சொல்றது. ஏன் ஆத்துல வேலைக்காரன் 2 பேர் இருக்கா, அதுல ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணா குறிப்பிட்ட சில காரியம் தான் செய்யறான், இன்னொரு வேலைக்காரன் எல்லா வேலையுமே செய்யறான். அப்ப எல்லா வேலையும் செய்யற அவன் வச்சுட்டு குறிப்பிட்ட சில வேலையை செய்யறதுன்னு எடுத்துள்ளாமே அப்படின்னு சிக்கனம் பார்க்கும் இல்லையோ. அந்த மாதிரி பகவத் ஸ்வரூபம் பகவத் சங்கல்பம் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டா சமஸ்த சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூப சத்தாஸ்திதி ரெண்டுக்கு தான் காரணமாக அமைகிறது ஸ்வரூபம். சங்கல்பம் சத்தாஸ்திதி பிரவருத்தி மூணுத்துமே காரணமாகுது. அதிகப்படியான காரியம் செய்யற சங்கல்பத்தை வச்சுட்டு குறைச்சலான காரியம் செய்யற ஸ்வரூபத்துக்கு இந்த இதோட சம்பந்தத்தை விட்டுள்ளாமே அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த சங்கல்பம் பண்ற காரியம் அதிகம்னு காட்டுறதுக்காக அது மூணுத்துக்கும் சங்கல்பாதீனத்தும் சொன்னது அப்படின்னு அந்த கேள்வி அதுக்கு பதில் சாய்கிறார். இங்க என்னன்னு கேட்டேன் சொரூப ஆசிரிதமாகவும் சங்கல்பாதீனமாகவும் திருப்தி வைக்கும் இச்சர்த்தா. அதாவது அந்த பகவானுடைய சங்கல்பமானது இச்சையானது பதார்த்தங்களை ஸ்வரூபத்திலையும் சங்கல்பாதீனமான, அதாவது பகவத் சங்கல்பம் தவிர இதுல வேற ஒன்றும், அதாவது சாஸ்திரத்தினாலேயே அறிய வேண்டிய விஷயத்துல கேள்விகள்லாம் கேட்கப்படாது அர்த்தம். இந்த விஷயத்துல யுக்திவாதங்கள்லாம் பண்ணக்கூடாது, இருக்கிற பிரகாரம் இப்படி சர்வவஸ்துவும் ஈஸ்வர ஸ்வரூபாதீனமாய் ஈஸ்வர இச்சாதீனமாய் இருக்கும். அதே ஸ்வரூபாதீனம் சொல்லிச்சு அந்த வஸ்துக்களுடைய சத்தாஸ்திகள் மட்டும் ஸ்வரூபாதீனங்களா இருக்கும். சங்கல்பாதீனம் சொல்லிச்சு அந்த ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்திகள் மூணுமே சங்கல்பாதீனங்களாக இருக்கும். லோகத்திலும் சரீரனுடைய ஸ்வரூபாசித்துவமாய் சங்கல்பாசித்துவமாய் இருக்க காணான்றோம். இதே போ அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சரீராத்மாவும் சொல்றோம். சமஸ்த ஜகத்துக்கே சேத்தனா சேத்தனங்களுக்கும் பரமாத்மாவும் சரீராத்மாவும் சொல்றோம் இல்லையா. இது புதுசான விஷயங்கள், கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இல்லை, இது நடைமுறையில பிராக்டிக்கல்ல கண்கூடா நான் பார்க்கிற விஷயம் தான். இப்ப இந்த சரீரம் ஜீவனுக்கு சரீரம் மாறுது, இந்த சரீரத்துக்கு ஜீவன் ஆத்மா வாரானோ இல்லையா, இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கு எப்படி உறவு இருக்குன்னு பாருங்க. இந்த சரீரத்தை ஜீவன் சொரூபத்தினாலையும் தாங்குறான், சங்கல்பத்தினாலையும் தாங்குறான். சொரூபத்தினால எப்ப தாங்குறான்னு கேட்டா தூங்குற சமயத்துல சுழுப்தியில இவனுக்கு தர்மபூத ஞானம் வேலை செய்யாது. ஞானம் இருக்கு, ஆனா அது வெளியில பிரசரிக்கிறதுல வேலை செய்யுது. அப்ப சரீரத்தை தூங்குற சமயத்துல எப்படி தாங்குறாங்க? சொரூபத்தினால்தான் தாங்குறாங்க. அங்க சங்கல்பத்தினாலே தாங்குறது போருமே, சொரூபத்தினால தாங்குறது சொல்ல வேண்டாமே ஜீவன் விஷயத்துல கழுக்க முடியாது. ஏன்னா சங்கல்பம் இல்லாத சமயம் ஒண்ணு உண்டு ஜீவனுக்கு. அதான் சொல்றேன். லோகத்திலும் சரீரனுடைய சொரூபாசித்துவமாய் சங்கல்பாசித்துவமாய் இருக்க காணான்றோம். ஜீவன் இருந்த காலம் இருந்து இவன் விட்ட போது அழகியாலே சொரூபாசிதம். ஏன் ஜீவன் இருக்கிற போது சரீரம் இருக்கு, ஜீவன் சரீரத்தை விட்டு கிடையாதுன்னா போயிடுது. இது சொரூபாசிதம். ஜீவன் சொன்னதுனால ஜீவன் மூர்ச்சையாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க, மூர்ச்சையா இருக்கான். அப்போ சரீரம் அப்ப எறும்பு கூட வருதில்ல, காக்கா கொத்தாது. அந்த ஜீவன் சரீரத்தில் இருந்துட்டானா அவனுக்கு ஞாபகம் இல்லை இந்த சரீரத்தை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சு எண்ணம் கூட இல்லை. அப்போ ஜீவன் மூர்ச்சித்தனா இருக்கிற காலத்துல கடைசி காலத்துல ஜீவனுடைய சொரூபம் தாங்குறதா சரீரத்தை ஜீவன் தாங்குறான், சொரூபம் தான் தாங்குறது. ஏன்னா அவனுக்கு ஞானமே அப்ப வேலை செய்யலையே. அந்த மாதிரியாக அந்த ஜீவன் இருந்த காலம் இருந்து இவன் விட்ட போது அழகியாலே சொரூபாசிதம். இவ்வர்த்தம் இது எப்படி தெரியுதுன்னா, ஏன் அதாவது ஜீவன் சொரூபத்தினால தாங்கல, எப்பவுமே சங்கல்பத்தினால்தான் தாங்குறான் நான் சொல்றேன். நீ சொரூபத்தினால தாங்குறான் சங்கல்பத்தினாலே தாங்குறான் ரெண்டாவது சொல்லிட்டு இல்லையோ, அங்கேயும் உணர்ப்பத்தினால தான் தாங்குறான் நான் சொல்றேன். சங்கல்பத்தினால தாங்கல சொரூபத்தினாலையும் தாங்குறான் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுக்கு உதாரணம் சொல்லணுங்க. அது சொல்ற இவ்வர்த்தம் சங்கல்பம் இல்லாத சுருத்தியாத்யவஸ்தைகளிலே தலைவது. இது எந்த அர்த்தம்?
ஜீவன் தன் சொரூபத்தினாலே சரீரத்தை தாங்குறான் என்றதான் அர்த்தம் இருக்கு. இது எப்பன்னா ஜீவன் தூங்குறது சுசுப்தி, சொப்பன தசை இல்லை. சொப்பனத்திலேயாவது கனா கண்டான், மானச வியாபாரம் உண்டு. சுசுப்தி தசையில எந்த விதமான ஞானமும் கிடையாது அவனுக்கு. அப்படிப்பட்ட சுசுப்தினா அதாவது காடமா தூங்குற மாதிரி, அதாவது ரொம்ப கெட்டியான தூக்கம். அந்த கெட்டியான தூக்கத்துல அவனுக்கு கனா கூட ஒண்ணும் வராது. அப்படிப்பட்ட சுசுப்தி தசையில அவனுக்கு ஞானமே கிடையாது. அந்த சமயத்துல சரீரம் விடாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன? சொரூபம் தான் காரணம். அர்த்தம் சங்கல்பம் இல்லாத ஆதி சப்தத்தினால அந்த மூர்ச்சாதி தசைகளை எடுத்துக்க வேண்டும். அந்த மாதிரி சுழுப்தியா தசைகளிலே வந்து சுழுப்தியாதி அவஸ்தைகளிலே கழிவுது. ஜாகராதி தசைகளில் சங்கல்பத்தாலே விடாதபடி தாங்கும் போது சங்கல்பாசிதம் என்ன கடவுது. ஜாகராதி தசை இருக்கும் இல்லையா, முடிச்சிருந்த சமயத்துல ஜீவன் என்ன பண்ணா சங்கல்பத்தினாலே தாங்க. ஆதிசத்தினால சொப்பனாவஸ்தை, சொப்பனம் காட்டுற தசை இருக்கும் இல்லையா, அப்போ மனோ வியாபாரம் இருக்கு, அப்போ ஞானம் கொஞ்சம் உண்டு. அதனால அந்த முடிச்சிருக்க சமயத்திலையும் தூங்குற சமயத்திலையும், தூங்குறது சொப்பனாவஸ்தையிலையும் ஜீவன் சங்கல்பத்தினாலே தாங்குறான். சொரூபத்தினால தாங்குறதுங்க சுழுப்தியா தசையில. ஜாகராதி சங்கல்பத்தாலே விடாதபடி தாங்கும் போது சங்கல்பாசிதம் என்ன கடவுது. இதுல சொரூபாசிதம் இருக்கிறபடி ஆதேயத்துவம் என்றும். என்ன முடிஞ்சது கேட்டா, ஆதேயம்னு சொல்லிச்சா சொரூபம் உபயோகப்படும். சொரூபத்தினால ஒரு காரியம், சொரூபத்தினால வசூல் தாங்குற போது தாங்கிறவன ஆதாரம் என்றும், சொரூபத்தினால தாங்கப்படுற வஸ்து ஆதேயம்னு சொல்றோம். ஆதார ஆதேய பாவம் சொல்லிச்சு சொரூபம் உபயோகப்படணும். தாங்கும் போது சங்கல்பாசிதம். இதில் சொரூபாசிதமா இருக்கிறபடி ஆதேயத்துவம் என்றும், சொரூப ஆசிரிதமா இருக்கிறபடி சொரூபத்தை அண்டி இருக்கிறது என்ற இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இது ஆதேயம் சொல்லலாம். அடுத்தது சங்கல்ப அதீனமா இருக்கிறபடி நியாமியத்துவம் என்றும் சொல்லுகிறது. சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்குன்னு சொன்னானுங்க. இந்த சேத்தனா சேத்தனங்களே ரெண்டு வியூல பார்க்கலாம். பகவானுடைய சொரூபத்தை ஆசிரிச்சிருக்குன்னு சொல்லலாம், பகவானுடைய சங்கல்பத்துக்கு சங்கல்பத்தை ஆசிரிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்குன்னு சொல்லணும். சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கு என்ற அந்த நிலையில பார்க்கிற போது இதெல்லாம் நியாமியமாக ஆறுது. சொரூபத்தை ஆசிரிச்சிருக்குன்னு சொல்ற போது அதே இருக்கு. இதுக்கு மேல சுவாமி சுலபமா சொல்றதுக்கு வழி கிடையாது இல்லையா. ஆதார பாவத்தையும் இந்த நியாமக பாவத்தையும் அவ்வளவு அழகாக காட்டுகிறார். சங்கல்பாதீனமா இருக்கக்கூடிய நியாமித்துவம்னு சொல்லி ஈஸ்வரன் சர்வசேஷியாக இருக்கு. என்ன முடிஞ்சு போச்சுக்கோ, ஆதேயத்துவத்தை பத்தி சொல்லியாரு. ஆதாரத்துவம் ஆதேயத்துவத்தை சொல்லியாச்சு, ஆதாரத்துவத்தை சொல்லியாரு. சொரூபத்தினாலே தாங்கிறபடியை வைத்துக் கொண்டு ஆதாரம் என்றும், நியமனத்தினாலே பிரயோஜனா இருக்கிறபடியை வைத்துக் கொண்டு நியாமகன் என்றும் சொல்லி. பரமாத்மா சர்வ பதார்த்தங்களுக்கு விதேயத்துவ சேஷத்துவம் சொரூப சரீர லட்சணம் சொன்னோம் இல்லையா. ஆதேயத்துவ பிரபுத்தி நியமைகி ஆதிகத்துவ சரீரம் சொல்லிச்சு. ஆதேயத்துவ பிரபுத்தின்னு ஆதியும் அர்த்தம். ஆதேயத்துவம் முதலானவைகளாலே ஆதேயத்துவ விதேயத்துவ சேஷத்துவம். ஆதேயத்துவ நியாமித்துவம் விதேயத்துவம் ரெண்டும் ஒண்ணு. அதனால இப்ப சேஷத்துவத்தை பற்றி சொல்றாரு. சர்வ சேத்தனாச்சேதன சேஷம் சொன்னா பரமாத்மா சேஷியா இருக்கான். சேஷின்னா என்ன? ஈஸ்வரன் சர்வசேஷியாக யாவது உபாதத்தே சத்தாஸ்தி நியமனாத்யே கிசிது சமுத்திஷ்ய ஸ்ரீமான் इति वदति भागौपनिषदि उपायोपेयत्ते तदिह तव तत्त्व तव उपायोपेयत्ते तदिह तव तत्त्वं न तु गुणौ अतस्त्वां श्रीरङ्गेशय शरणम् अव्याजम् अभजम् என்கிறபடியே தன் பிரயோஜனத்துக்காக வேபாராட்சைக சுபாவங்களான இவற்றை உபாதானம் பண்ணி அவற்றாலே அதிசயவான் ஆகி. சேஷித்துமாவது அதிசயவான் ஆகி. சேஷின்னா அதிசயவான் சேஷி. அதிசயம்னா ஒரு உபகாரம். அதிசயவான் உபகாரத்தை பெறுகிறவன் சேஷி. உபகாரத்தை பெறுகிறவனாய் இருக்கை சேஷித்துவம். ஏன் அந்த அந்த தர்மி ஞானம் சொல்லுவா சம்ஸ்கிருத்ல. அது அட்ஜெக்டிவா இருக்கா நவுனா இருக்கான்னு பார்க்கணும். சேஷி என்பது அட்ஜெக்டிவ், சேஷித்துவம் என்பது அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சேஷியா இருப்பது சேஷி என்பது அதிசயவானாக இருப்பது. சேஷி என்பது அதிசயவான். சேஷித்துவமாவது அதிசயவானா இருக்கை அப்படின்னு. அதனால பரமாத்மா சர்வ பதார்த்தங்களும் சேஷின்னு என்ன சொன்னா, அந்த சர்வ பதார்த்தங்களையும் தன் பொருட்டு தான் அவன் சிருஷ்டிச்சிருக்கான். அப்ப அந்த சர்வ சேத்தனா சேத்தனங்களால வரக்கூடியதான உபகாரம் யாருக்கு? பெருமாளுக்கு. அந்த உபகாரத்தை பெருகிற இருக்கிறாங்க இல்லையா, அந்த இருப்பு தான் சேஷித்துவம்னு சொல்லுவோம். அதுக்கு பிரமாணங்கள் எடுக்கிறார். பக்தருடைய ஸ்ரீரங்காஸ்தவத்தில் உத்தரசரத்தில் இருக்கு. சர்வசேஷித்துவமாவது ரெண்டு மூணு பதார்த்தங்களுக்கு இல்லை, சர்வ பதார்த்தங்களுக்கும் பரமாத்மா சேஷியா இருக்கான்.
உபாதத்தே சத்தாஸ்தே ஸ்ரீமான் ஸ்ரீமான் லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமான் சித்து அச்சித்து சேத்தனம் என்ன அச்சேதனம் என்ன இது இரண்டையும் சேத்தனா சேதனங்களும் எல்லாம் அடங்கி போச்சு இல்ல இந்த சேத்தனா சேதனம் அடங்க அவசியம் எதுவுமே இல்லை. அதனால லோகத்திற்கு சர்வ பதார்த்தங்களையும் சேத்தனா சேதனங்களையும் சோம் உத்திஷ்ய உபாதத்தை ஸ்வீகரிக்கிறான் எடுத்துக்கொள்கிறான். எதுக்குன்னா சோம் உத்திஷ்ய தன் பொருட்டு ஸ்வீகரிக்கிறான். எப்படின்னா சத்தாஸ்திக நியமனாத்தி அதுக்கு சத்தையை கொடுத்து ஸ்திதியை கொடுத்து பிரவருத்தியை கொடுத்து தன் பொருட்டு ஸ்வீகரிக்கிறான். பொம்மையை ஆடுறான் ராஜா, ஒரு பொம்மைக்கு அலங்காரங்கள்லாம் பண்றான், எதுக்காக தன் பொருட்டு அலங்காரம் பண்றான். பொம்மையை ஆட விடுறான், எதுக்காக தன் பொருட்டு தன்னுடைய ஆனந்தத்துக்காக. பொம்மையை ரொம்ப நாள் பாதுகாக்கிறான், எதுக்காக தன் பொருட்டு. கிளிக்கு சாதம் ஊட்டுறான், எதுக்காக தன் பொருட்டு. கிளியை கூண்டுலேருந்து இந்த திறந்து விட்டு சிற அடிச்சுன்னு பறக்க முடியாது, அது பிரவருத்தி. எதுக்காக அந்த கிளி பறக்கிற போது ஆனந்தம் இவனுக்கு. அந்த மாதிரி சேத்தனா சேதனங்கள் எல்லாத்தையும் அதன் ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்திகள் இது எல்லாத்தையும் கொடுத்து தன் பொருட்டாக அவன் எடுத்துக்கிறான். அதனால ஒவ்வொரு வஸ்துடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பகவானுக்காகவே ஏற்பட்டது. அதனால இந்த வஸ்துக்குள் எல்லாம் எதுக்காக ஏற்பட்டிருக்கின்ற பரமாத்மா உத்தேசம். அதனால பரமாத்மாவுக்கு இதெல்லாம் சேஷபூதங்கள், பரமாத்மா இதற்கு சேஷியாக இருக்கான். அதுல உபாயோபேயத்தே ததிய தவ தத்துவம். அதுல சமஸ்த பதார்த்தங்களுக்கும் பரமாத்மா சாத உபாயமா இருக்கான். அவன் எல்லாராலையும் பிராப்தியனாக ஆறான் அப்படின்றது பரமாத்மாவுக்கு சுபாவத்தினால் ஏற்பட்டது. அது குணம் இல்லை, நடுவில் வந்து அழிஞ்சு போறதான ஆகத்துமான குணம் இல்லை, சுபாவ சுத்தம். அதனால ஹே ரங்கேசிய உன்னை நான் சரணமாக அவ்வியாஜம் அபஜம், அதனால வியாஜமே இல்லாமல் நிர்வியாஜமாக உன்னை நான் சரணமாக பற்றுகிறேன் என்றதாக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். என்கிறபடியே தன் பிரயோஜனத்திற்காகவே இவற்றை உபாதானம் பண்ணி, இவற்றை என்ன சேதனா சேதனங்கள் உபாதானம் பண்ணி எடுத்துக்கொண்டு அதிசயவா ஆகை அதுதான் ஏற்படுற உபகாரத்தையும் செய்கிறான். இந்த சேதனா சேதனம் எப்படிப்பட்டதுன்னா ஆரார்த்திக சுபாவங்களான இவற்றை உபாதானம் பண்ணி. இந்த சேதனா சேதனம் எதுக்காக தெரியும் ஏற்பட்டது? ஆரார்த்திக சுபாவம். அதாவது இது உங்காத்துக்கு பிறந்த குழந்தையா ஊராருக்கு பிறந்த குழந்தையான்னு கேட்பேன். காரணம் என்னன்னா, இந்த பிறந்த குழந்தை உன் குடும்பத்துக்கு உபயோகப்படுறோம்னு சொன்னா பிள்ளை குழந்தைன்னு அர்த்தம். அசதாருக்காக பிறந்த குழந்தை அசதாருக்காக உழைக்கிற குழந்தை பொன் குழந்தைன்னு அர்த்தம். பொன் குழந்தைன்னு சொன்னா அது என்னதான் படிக்க வச்சு சம்பளம் வாங்கி உத்தியோகத்தை வச்சா கூட ஒரு 4 மாசம் நம்ம மாசத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பளம் வாங்கி கொடுக்கும். அப்புறம் இந்த படிக்க வச்சு இவ்வளவு சம்பளம் வாங்க முடியாது பண்ணமானா அது யாருக்கு உபயோகப்படும்? பொண்ணா இருந்தா எங்க போய் வாழ்க்கைப்படுறோம்? இது இவ அர்த்தம் சட்னி அர்த்தம் புரியாது சில பேர் திண்டாடுவார். இது உன் குடும்பத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக பண்ண குழந்தையா, அசதாரு குடும்பத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக பண்ண குழந்தையா என்ற அர்த்தத்துல இது உங்களுக்காக பிறந்த குழந்தையா அசதாருக்காக பிறந்த குழந்தையா, உங்களுக்கு பிறந்த குழந்தையா அசதாருக்கு பிறந்த குழந்தையா, உங்களுக்காக பதம் போடணும். எங்களுக்காக பிறந்த குழந்தை அப்படின்னா அவன் வாசிச்சு படி உத்தியோகம் பண்ணி சம்பாதிச்சு எங்களை காப்பாத்துறதுக்காக பிறந்த குழந்தைன்னு ஆண் குழந்தைன்னு அவன் கதையில காப்பாத்துறது காப்பாத்தாத போட்டோம். லோக ரீதியில புருஷ குழந்தைன்னா பிள்ளை தாப்பார காப்பாற்றுவோம். பெண் குழந்தைன்னு சொன்னான் இவளை எவ்வளவுதான் நான் சிறப்பாக காப்பாத்தினாலும் இதனால லாபத்தடைவான் இன்னொருத்தன். அது போல பெண் குழந்தை பாரார்த்திக சுபாவம் அசலா இருக்காவே அர்த்தோய் கன்யா பரக்கியேவ தாமத்திய சம்பிரேஷ பரிகிரகித்துன்னு சொன்னான் காளிதாசன். அந்த தத்துவத்தை நாம் ஜீவாத்மா விஷயத்திலே வச்சுக்கணும். ஜீவாத்மான்னு சொன்னா பரமாத்மாவுக்கு உபகாரம் பண்றதுக்காக தான் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காளிதாசன் இந்த சரணாகத்தியே ஒரு கல்யாணமா தான் சொல்றாங்க. கண்வ மகர்ஷி ஆசிரமத்தை சகுந்தல வளர்ந்துட்டு இருந்தா துஷ்யந்திரகாவளுக்கும் காந்தர்வாக ராசியில் ஆயிடுது. இது கண்வருக்கு தெரியாது. அப்புறம் கர்ப்பிணியா ஆனா சரி துஷ்யந்திர மகாராஜாவுடைய பத்தினி தான் தெரிஞ்சு போச்சு. அவனும் அழைச்சிக்கல. கடைசியில் தன் சிஷ்யால அமைச்சு அவளை கொண்டு ராஜாவுடைய வீட்டுல விட்டுட்டு விட்டார். அப்ப சொல்றார் ஆத்மாவை பரமாத்மாவிட்ட சமர்ப்பிக்காமல் தங்கிட்டே வச்சுட்டு இருந்தா எந்த சமயத்துல முத்தி பயம் வருமோ ஆத்மா கட்டு போடுவோம்னு பயந்து இருக்கிறவனுக்கு ஆத்மாவை உரியவன் கிட்ட கொடுத்துட்டா எப்படி மார்பிலை அந்த பயம் கட்டு மார்பிலை கை வைத்து உறங்குவனும் அந்த மாதிரி இந்த என் பெண்ணை உரியவன் கிட்ட கொண்டு சமர்ப்பிச்சிட்டேன். அதனால நான் ஜாத்தோமாயம் விசத பிரகாம பிரத்யர்த்திஞாச இவாந்தராத்மா அசலான சொத்து நம்ம கிட்ட இருந்து அது அவங்ககிட்ட கொடுக்காத வரைக்கும் நமக்கு பயமா இருக்கும் இல்லையா? அந்த சொத்தை உரியவன் கிட்ட கொடுத்துட்டா நமக்கு எப்படி பயமா இருந்து கெடுமோ அதே போல இருக்கேன். ஏன்னா பெண் குழந்தைன்றது எப்படிப்பட்டவள் அர்த்தோஹி கன்யா பரகீயேவ தாமத்திய சம்பிரேஷ பரி. பெண் குழந்தைன்னு சொன்னா அசலாருக்காக ஏற்பட்டதில்லை. இவ பெண்ணுன்னா புருஷா கூட பெண் தான் பரமாத்மாவை பார்த்து. அதனால பாரார்த்திக சுபாவங்களா நதியில ஜலம் போறது. நதி ஒரு ஸ்தாலியா தீர்த்து சாப்பிடுறத ஒரு பொட்டு தீர்ப்பு நதி சாப்பிடுறது. மாமரத்துல நிறைய பழம் பூத்து பழுத்து குலுங்குது. ஒரு பழமாவது மாமரம் சாப்பிடுறத அதெல்லாம் யாருக்காக? அசலா இருக்காது. செடியில நிறைய பூத்து குலுங்குறது. அந்த செடி ஒரு ஒரு சான் புஷ்பத்தா தான் தள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் அசலா இருக்கு. மொத்த புஷ்பத்தையும் பறிச்சுன்னு போறான். அதனால இந்த செடி கொடி மரம் இந்த நதி இதெல்லாம்
தங்கள்கிட்ட இருக்க வஸ்துக்களை அச்சலாருக்காகவே கொடுக்குறது. அந்த மாதிரி இதெல்லாம் பாரார்த்திக சுபாவங்கள். அதுல ஜீவன் அச்சேதனங்கள் எல்லாம் எதுக்காக ஏற்பட்டிருக்கா? பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்டிருக்கா. அது புரிஞ்சுனானேயானால் சுவார்த்தத்துவ புத்தி வராது. நானே பண்ணுகிறேன், எனக்காக பண்ணுகிறேன், சுவாதீன கர்த்தத்துவம் சுவார்த்த கர்த்தத்துவம் எல்லாம் வராமல் இருக்கணுமா இருந்தா நம் சுரூபத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும். அதனால பாரார்த்திக சுபாவங்களான இவற்றை, அதாவது பாரார்த்தம்னா பரஸ்மாயேவ பரார்த்தம் சசியபாவா பாரார்த்தம், அசலாருக்காகவே ஏற்பட்டதான சுபாவத்தை உடையவர் சேதனாச்சேதனம். அதனால பரமாத்மா என்ன பண்றான்? அது தன் பொருட்டே அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அப்படி பாரார்த்திக சுபாவங்களான இவற்றை உபாதானம் பண்ணி நான் எடுத்துக்கொண்டு அவற்றாலே அந்த சேத்தனா சேத்தனங்களாலே அதிசயவான் ஆகி இந்த ஆதார ஆதேய பாவாதிகளால் இச்சேத்தனுக்கு பலிப்பது என்னில். ஒரு கதை சொன்னா இந்த கதையினால என்ன நீதி ஏற்பட்டதுன்னு முடியும் இல்லையா? இப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஆதார ஆதேய பாவம் உண்டு. சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் பரமாத்மா ஆதாரம், சேத்தனா சேத்தனா பரமாத்மாவுக்கு ஆதேயம். பரமாத்மா நியாமகம், இதெல்லாம் நியாமின்னு சொல்லுவோம் இல்லையா? பரமாத்மா சேஷி, இதெல்லாம் சேஷம்னு சொல்லுவோம் இல்லையா? இதனால என்ன இப்போ லாபம்? இது தெரிஞ்சிருந்தா என்ன லாபம், தெரியாதனால என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டா சொல்ற. இந்த ஆதார ஆதேய பாவத்தாலே, இந்த ஆதார ஆதேய பாவாதிகளால், ஆதார ஆதேய பாவம் இருக்கனால ஆதி வந்திருக்கும் இல்லையா? ஆதார ஆதேய பாவம், நியாமக பாவம், சேஷி பாவம், அந்த மூணு சம்பந்தம் இருக்கும். இதனால என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன், ஏதோ பலிப்பது என்ன கேள்வி கேட்டுன்னு பதில். ஆதார ஆதாய பாவத்தாலே அபிருதக் சுத்த ஸ்வரூப லாபம், அபிருதக் சுத்த ஸ்வரூப லாபம். அதாவது பரமாத்மா ஆதாரம், ஜீவன் ஆதேயம் சொன்னதுனால பரமாத்மாவை விட்டு இவனால தனியாக பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்படி பரமாத்மாவுடைய கல்யாண குணங்கள் பரமாத்மா விட்டு தனியா பிரிஞ்சிடாதோ, அதே போல நாமும் சரி அச்சேதனும் சரி பரமாத்மா ஸ்வரூபத்தை விட்டுட்டு நம்மளால பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாது. அப்படி அந்நியாதாரத்தும் ஏற்படும். ஏன் அதனால நான் சுதந்திரம் சில பேர் நினைக்கிறான் இல்லையா? பரமாத்மா விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாது. அவன் சொரூபம் தான் நம்ம எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கோம். அவன் சொரூபம் இல்லைன்னா நம்ம காப்பாற்றிக்கவே முடியாது. அதனால நாம் சொரூபம் நிலை பெற்று இருப்பது காரணம் அவன் ஞான சக்தியாக இருக்கும். அவனுடைய கல்யாண குணங்களுக்கு அவன் எப்படி ஆதாரமோ அதே போல நமக்கு அவன் ஆதாரம். இந்த அபிருதக் சுத்த ஸ்வரூப லாபமும் அப்புறம் சேஷி பாவத்தாலே அப்புறம் என்னாச்சு நியாம பாவம் அதை சொல்ல, அதுக்கு அப்புறம் சொல்ல போற. அடுத்தாப்புல மூன்றாவதா இருக்கிற சேஷி பாவத்தை எடுக்கிறாரு. அந்த சேஷி பாவ சம்பந்தத்தினால் என்ன ஏற்படுறது? பரமாத்மா சேஷி, நாம் சேஷம் அப்படின்னு இது தெரிஞ்சிருந்தால் என்ன லாபம் ஏற்பட்டதுன்னா, இது ரொம்ப ரசமான விஷயம். ஸ்வரூப அனுரூபமான ஆத்ம சேஷி பாவத்தாலே ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையின் படியே ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்த ருச்சியும். பரமாத்மா சேஷி, நாம் சேஷபூத்தன்னு புரிஞ்சிருந்ததுனால என்ன லாபம் கேட்கல? நாம் இந்த காரியத்தை தான் செய்யலாம், இந்த புருஷார்த்தத்தை தான் விரும்பலாம் என்றதான ஒரு வியவஸ்தை நமக்கு சிந்திக்கிறது. இப்போ என்ன பண்ணா, சொர்க்கத்துல போய் இந்த லோகத்துக்கு போய் அந்த இந்திரன் அனுபவிக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்க ஆசைப்பட்டு அக்னிஹோத்திரை யாகம் பண்றான். ஒருத்தன் என்ன பண்றான், கைலாசத்துல போய் இருந்து ருத்ரபதியில இருந்து ருத்ரலோகத்துல இருந்து சுகத்தெல்லாம் அனுபவிக்க ஆசைப்படுறான். ஒருத்தன் வசுபதத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தன் பிரம்மனாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு காரியங்கள் செய்யறான். ஒருத்தன் இந்த லோகத்திலேயே நிறைய குழந்தை விட்டுலாம் நிறைய ஆசைப்பட்டு இருந்து சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறா ரொம்ப சொல்றோம். எல்லாரும் ஜீவன்கள் தானே, எல்லாருக்கும் ஞானம் இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஒரே அணுஸ்வரூபங்கள் தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை வரதுக்கு என்ன? ஏன் இந்த மாதிரி வெவ்வேறு ஆசை வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருடைய ஆசையும் அவருடைய பிரவൃத்தியும் ஒரு மாதிரியா இருக்கும். சேஷி பாவத்தை புரிஞ்சுக்கலன்னா அவளுடைய ஆசையும் அவளுடைய பிரவೃத்தியும் ஒரே மாதிரி. இப்ப பொண்டாட்டிகள்லயே சில பொண்டாட்டி புருஷனுக்கு அடங்கி கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. சில பொண்டாட்டி சமத்துவத்தை அபேட்சிச்சு அவதான் நமக்கு வேலை செய்யட்டுமே தான் அடங்காப்படாரியா சில பேர் இருக்கா. ரெண்டு எல்லாரும் பொண்டாட்டில இருக்குச்சு. ஏன் அப்படி சில பேர் இருக்கா, இப்படி சில பேர் இருக்கான்னா, பெண்மையினுடைய சொரூபத்தை புரிஞ்சுடுவா, பெண்களா இருக்கிறவா பத்திக்கு அடங்கி இருக்கணும், பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொரூபம் தெரிஞ்சுட்டு வர அடங்கி இருக்கா. சொரூபம் புரிஞ்சுக்காதவா தாறுமாறா இருக்கா. அதே போல ஒருத்தன் மோட்சத்தை விரும்பணும், பரமாத்மாவுக்கு மோட்சத்துல போய் ஒழியல் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வழியெல்லாம் அடிமை செய்ய வேண்டும் நாம்னு அபேட்சிக்கமா இருந்தாக்க நாம் பரமாத்மாவுக்கு ஆட்பட்டிருக்கோம். ஏழாட்காலம் பழிக்கிறோம். நாங்கள் உந்தனோட தோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சியோம் பெருமாளுக்கு கைங்கரியம் மட்டத்துக்காக நாம் பிறந்திருக்கோம். ஏன்னா பரமாத்மாவுக்கு நாம் சேஷபூதன். சேஷபூதத்துக்கு அர்த்தம் என்ன? நான் அச்சிஞ்சித் குருவத்தான சேஷத்துவம். பரமாத்மாவுக்கு எந்த விதமான உபகாரம் பண்ணலைன்னா அவனுக்கு சேஷத்துவே நிலைக்காது. சேஷம்னு சொன்னமானக்க ஏதாவது ஒரு குழப்பத்தை எடுத்து அந்த கோவிலையாக நீங்க பெருக்கணும். நான் பரமாத்மா தாசபூதம் சொல்லிட்டு கோவிலில் வச்சிருந்துலாம் எடுத்து போயிட்டு இருந்தான்.
பரமாத்மாவுக்கு இவனால எந்த வித உபகாரம் இல்லாம இருந்தா அவன் சேஷன் சொல்லி என்ன லாபம்? ஆனா சேஷன்னு சொல்லி இருக்கிறதால கிஞ்சித்காரம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டா அங்க எடுத்து தன்னால முடிஞ்ச கைங்கரியங்கள் பெருமாளுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணலாம், அவனுடைய சக்திக்கு தந்தா போல சில கைங்கரியங்கள் பண்ணணும். அப்பதான் அவன் சேஷத்துமா நிலைக்கும். அது நிலைக்கணுமா தான் தன் சொரூபத்தை அவன் புரிஞ்சுக்கணும். அதனால பரமாத்மாவை நம்ம சேஷபூத்தன்னு சொன்னதுனால நமக்கு பரமாத்மா சேஷியா இருப்பதுனால பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் நம்ம சொரூபம் புரிஞ்சுட்டானே. ஏனால் அவன் பகவத் கைங்கரியத்தை பரம புருஷார்த்தம்னு ஆசை வரும். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகுலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்திகிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசேஷம் அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசயப்பிரிய பகவத் அனுபோஜனத்தை அனவதிகாதிசய பிரீதிகாரித்த அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷத்தைக்க ரத்திரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையான நித்திய கைங்கரியத்தை பிராப்திக்கிறானே. இது எப்போ வரும் கேட்டா ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த விவஸ்தையின் பிரியம். தன்னை எவன் எப்படி நினைக்கிறானோ அதுக்கு வந்தாலும் புருஷார்த்தம் மாறும். தன்னை ஒருத்தர் மனுஷன் நினைச்சா சாதம் தான் அவனுக்கு புருஷார்த்தம். தன்னை தேவன் நினைச்சா ஒருத்தன் அவனுக்கு சாதம் பிடிக்காது, அமிர்தம் சாட்டாதான் அவனுக்கு பிடிக்கும். அமிர்தம் தான் அவனுக்கு பரம புருஷார்த்தம் அவன் நினைச்சுட்டு இருப்பான். தன்னை பசுன்னு நினைச்சா ஒருத்தன் புல்லு தான் தனக்கு பரம புருஷார்த்தம் நினைச்சுட்டு இருப்பான். தன்னை ஒருத்தன் நாயின்னு நினைச்சா அது அமேத்தியம் தான் பசு விட்டு திருநாகாரம், அது விட்டு அசுத்தமான பதார்த்தங்கள் தனக்கு ஆகாரமா நினைச்சிருந்தது. காரணம் என்ன? தன்னை நாயின்னு நினைச்சிருந்தாரு. ஜடபரதர் மானாக பிறந்த மற்ற மான்களாம் காட்டுல இலைகளையும் செருகளையும் சாட்டுன்னு சுகமா வாழ்ந்தது. இவர் என்ன பண்ணார்? ஒரு ஆகாரத்தையும் எடுத்துக்காமல் அந்த மான் சரீரத்தை விட்டார். காரணம் என்னன்னா, நான் ஏதோ பாபத்தினால மானாக பிறந்தேன்னு, நான் பகவானுக்கு பக்தன், நான் பக்தி பண்றவன், பகவான் சேஷபூதன், பகவான் அடைவதற்கு வழி தரணும்னு எண்ணம் வந்துருக்கு. அதனால மானாக பிறந்தும் மான்களை மற்ற மான்களை போல இவர் ஆகாரத்தை சாப்பிடல. அதில் நம்மாழ்வார் நம்ம பெரியாழ்வார் நம்ம போல ஒரு மனுஷர் தானே. அவர் என்ன சொல்றார்? அந்த நம்மோ நாரணாவென்று எண்ணா நாளும் ரிக்கேஷு சாப்பே நான்மலர் கொண்டு உணபாலும் நன்னா நாளும் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளேன்ற. நமக்கு பட்டினி நாள்னு அர்த்தம். குழம்பு சாத்தமது மோரு இதெல்லாம் ஒரு ஐட்டம் குறைஞ்சா கூட பட்டினின்றோம். நம்ம போதுதான் பெரியாழ்வார் மனுஷர். அவர் சாப்பிடாதனால பட்டினி நாள்னு சொல்றதில்ல. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாத நாள் தான் பட்டினி நாள். அது கிடையாது. அவை தத்துருமாகில் எதி இப்பு போட்டு அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணாத நாள் 1-2 கிடைக்குமா இருந்தால் அந்த இதம் தான் எனக்கு பட்டினி நாள். 2 பேர் மனுஷாலா இருந்தாலும் நாமும் அவர் மனுஷாலா இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினால புரிஞ்சுருக்கார், நாம் புரிஞ்சுக்கல. ஆக சேஷசேஷி பாவத்தை புரிஞ்சுன்றதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, நாம் பரமாத்மாவுக்கு சேஷபூதன், பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்தை அடைவதற்கு என்ன வழியோ சரணாகதி, அந்த சரணாகதி பண்றது நாம் பிரயத்தனப்பட வேண்டும் என்று அந்த பரம புருஷார்த்தத்துக்கு உபாயமா இருக்கின்ற பக்தி மார்க்கத்தையோ சரணாகதி மார்க்கத்தையோ அவன் இழிவான். அதான் சேஷசேஷி பாவத்தினால என்ன புரிஞ்சுது? இந்த மாதிரியா அந்த நல்ல வழியில பிரவருத்தியானது ஏற்படும். சேஷசேஷி பாவத்தாலே அபிமானம்னா எண்ணம், ஆத்மாவை பற்றிய எண்ணத்துக்கு தகுந்தா போதுதான் புருஷார்த்தங்கள் அமையும். ஆத்மாவை இவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி நினைக்கிறது தகுந்தாப்புல அந்த புருஷார்த்தங்களும் அமையும். ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த ஆத்மாபிமான அனுகுண பொருள் இருக்கு. ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா அப்படின்னு பெரிய வாக்கியமா போயிட்டு இருக்கு. இது சுவாமி என்ன பண்ண, இது ஒரு ஸ்லோகமாயும் அமையிறது. ஆத்மா அபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா அப்படின்றதா இது பூர்வார்த்தமா வச்சு வேதார்த்த சங்கரத்துல வாக்கியத்தை பூர்வார்த்தமா வச்சு உத்தரார்த்தத்துல என்ன பண்ணிட்டார் சுவாமி? கத்திய பாஷ்யத்துல பகவத் பாரதம் திரியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே. இது கத்திய பாஷ்யத்துல சுவாமி என்ன பண்ண, இது ஒரு ஸ்லோகமா பண்ணிட்டார். ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையானது பாஷ்யக்காருடைய வாக்கியம். அந்த வாக்கியத்தை பூர்வார்த்தமா வச்சார். உத்தரார்த்தம் தான் ஒரு ஸ்லோகமா பண்ணிட்டார். என்னன்னா பகவத் பாரதந்திரியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே. அதாவது சொன்னா மோட்சத்துல போய் என்ன பண்ண போறேன்னா, பெருமாளுக்கு அடியவனா இருந்து கைங்கரியம் பண்ண போறேன்னா, அங்க போய் அடிமைதானான்னு கேட்டான். ஏன்னா அடிமைன்றது சேவா சுபர்த்தி ராட்சாத்தா, ஒருத்தருக்கு அடிமையா இருக்கு நாய் தொழில், அதுக்கான நரகம் எதுவுமே கிடையாது. இங்கதான் நம்ம அசிலாருக்கு அடிமையா இருக்கோம், மோட்சத்துல போய் கூட அடிமை அப்படின்னா அப்படிப்பட்ட மோட்சம் வேண்டான்னு ஒருத்தர். அது சமாதானம். லோகத்துல இருக்க அடிமை போல இல்லை இது. இவன் பரமாத்மாவுடைய கல்யாண குணங்களை தோற்று சொரூப பிரயுக்தமான தாஸ்யம் இது. இது அடிமையா அந்த கசைக்கிறதுன்னு யாருக்குன்னா சொரூபம் தெரியாதவனுக்கு தான் அது கசைக்கும். தன் சொரூபம் தெரிஞ்சவனுக்கு அந்த பாரதந்திரியமானது சுகமாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்தை பூர்வார்த்தம் வச்சு காண்பிச்ச. இதுதான் கத்திய பாஷ்யத்துல சுவாமி சாய்க்கிறார். அது வாக்கியம் பூர்வார்த்தம் பாஷ்யக்காரன், உத்தரார்த்தம் ஒரு ஸ்லோகமா பண்ணிருக்க. அது அதே வாக்கியத்தை இங்க சாய்க்கிறாரு. ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா உத்தம சுவாமியாக்கியானதுல ஜீர் அரும்பதுல எல்லாருமே பிள்ளைன்றதாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அது தூப்பல் பிள்ளையுடைய வாக்கியத்தை அந்த வீட்டுல ஜீர் அரும்பது வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தில் இருக்க தேசியம் சாட்சிதாக இப்படிலாம் அது உத்தம சுவாமி வியாக்கியானத்துல அது சாட்சிக்க.
அந்த மாதிரியாக இருக்குது. ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையின் படியே ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்த ருச்சியும், ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்தத்துல ஆசையும், சேஷசேஷி பாவத் ஆசையும் பிறக்கும். ஆதாராதேய பாவத்தினாலே அப்ரதக் சித்த ஸ்வரூபலாகவும், அப்ரதக் சித்த ஸ்வரூபலாகவும், சேஷசேஷி பாவத்தாலே ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்த ருச்சியும் பிறக்கும். அதுக்கப்புறம் நியந்திர நியாமி பாவம் இருக்கும் இல்லையா, அது விட்டு போச்சு இல்லையா. நியந்திர நியாமி பாவம், அதாவது நியாமிய நியாமக பாவம், நியந்திர நியாமிய பாவத்தால் அதுல கிடைக்கிறது. அதனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டேன், ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்தத்துக்கு அனுரூபமாய் நிரபேட்சமாயிருந்துள்ள உபாய விசேஷத்தை அறிகையும் பலிக்கும். அதாவது பரமாத்மா சொல்றபடி நாம் நடக்கிறவன்னு தெரிஞ்சுட்டா, அப்போ பரமாத்மா சொல்றது என்னன்னா பக்தியா பரமயாவாப்பி பிரபத்தியாவா மகாமுனே பிராப்யோகம் நானிதா பிராப்தியா மம கைங்கரி லுப்தி அப்படின்றதா சொல்லி மாமேகம் சரணம் பிரஜ, என்னுடைய கைங்கரி பண்ணமா இருந்தா சரணாதி பண்ணால்தான் நீ கைங்கரியை பண்ணலாம் அப்படிதான் சரணாதி பண்ண சொல்லி பரமாத்மா நியமிக்கிறான் இல்லையோ. அப்ப அவன் சொல்றபடி நாம் கேட்கிறதா இருந்தால் அவன் சொன்ன காரியத்தை செய்தால் தானே நாம் அந்த நியாமியத்துவம் நமக்கு நிலைக்கும். மாமேகம் சரணம் பிரஜான்னு அவன் நியமிக்கிற போது இந்த சரணாகதி நாம் பண்ணால்தான் நமக்கு நியாமியத்துவம் நிலைக்கும் அப்படின்றதா சொல்லி அவன் சரணாகதி பண்றத உபாயாசத்துல பிரவருத்தியானது சேஷசேடி பாவத்தினாலே நமக்கு தகுந்த புருஷார்த்தத்துல ஆசை வரும். புருஷார்த்தத்துல ஆசை வந்தா கூட சரி, அவன் சொல்லி நாம் என்ன கேட்கறது என்ன வந்துருத்துனாக்க உபாயாசம் பண்ண மாட்டான். நாம் பெருமாள் சொன்னதை அனுஷ்டிப்பதற்காக தான் நாம் பிறந்திருக்கோம், நாம நியமிப்பதற்காக தான் பரமாத்மா இருக்கான், பரமாத்மா சொன்னதை கேட்பதற்காக தான் நாம் பிறந்திருக்கோம் என்ன ஏற்பட்டுருந்தா பரமாத்மா என்னென்ன பண்ண சொல்றானோ அதெல்லாம் பண்ணணும். அதுல மோட்சரூபமான புருஷார்த்தம் பண்ணமா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கான், சரணாகதி பண்ணுனா. அப்போ அது முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்தியே, மோட்சத்துல ஆசை உள்ள இருந்தா சரணாகதி பண்ணு அப்படின்னா சரி, அதுக்காக சரணாகதி பண்ண. அது நியாமிய பாவத்தாலே கைங்கரியம். இது நியாமிய பாவத்தினால் மட்டும் இல்லை, சேஷசேடி பாவத்தினால். சேஷசேடி நியாமி நியாமக பாவத்தினால மட்டும் தனியா ஒரு அர்த்தம் இல்லை. இந்த நியாமி நியாமக பாவத்தினால கிடைக்கிற அர்த்தம் சேஷசேடி பாவ சம்பந்தத்தினால, சேஷசேடி பாவ சம்பந்தத்தினால ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது. நாம் சேஷபூதன்னு சொன்னதுனால நமக்கு தகுந்த புருஷார்த்தம் என்னன்னு அந்த புருஷார்த்தத்தை அது கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கும் அது உபயோகப்படுறது. சேஷபூத்தனா இருக்கிறதுனால சேஷி சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும் சேஷபூத்தனுடைய கடமை. வேலைக்காரன் சொன்னா எஜமான சொன்ன பிரகாரம் கேட்குறது வேலைக்காரனுடைய கடமை. அவர் நாம் நியாமினா போட்டதுனால நான் சேஷபூத்தனா இருப்பதுனால சேஷபூத்தன் என்பவன் பரமாத்மா சேஷி சொன்ன பிரகாரம் கேட்கிறது தானே. அது சேஷி சொன்ன பிரகாரம் சரணாகதி பண்ணால்தான் நமக்கு சேஷத்துவம் நினைக்கும். ஏதாவது உபாயானுஷ்டானம் பண்றதுக்கு ஒருத்த நாம் செய்யறது கடமைப்பட்டிருக்கோம். அவன் நியந்தான் நான் நியாமின்னு நினைக்கிறதுனால அவன் நியமித்த சரணாகதியை நாம் பண்ணிக்கணும். ஏதாவது உபாயானுஷ்டானத்துல பிரவருத்தியானது உண்டாது. அதனால ஆதாராதய பாவத்தினால பரமாத்மா விட்டு நம்மால் பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன் நான் உன்னை என்று இல்லைன்னு கண்டாய் நாரணா என்னை என்று நீயும் இல்லைன்னு சொல்றாரு. நாம் இல்லைன்னா பரமாத்மா இருக்க முடியாது, பரமாத்மா இல்லையா நாம் இருக்க முடியாது. அது அப்படி சொல்லி அதே போல அந்த சேடி பாவத்தினால நமக்கு பரமாத்மா கைக்கிருந்தான் பரம புருஷார்த்தம். நியாம பாவத்தினாலையும் சேடி பாவத்தினாலையும் பரமாத்மா சொல்றபடி அவன் விதிச்சு அவனால விதிக்கப்பட்டதான சரணாகதி அனுஷ்டானம் பண்றதுதான் நம்முடைய சொரூபம் தெரிஞ்சுக்கொண்டு சரணாகத்தில பிரவருத்தியானது உண்டாகும். அப்படி மூணு விதமான சம்பந்தத்தாலும் ஏற்படக்கூடிய லாபம். அப்படி சேடி பாவத்தாலும் நியந்திர நியாமி பாவத்தாலும் ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்தத்துக்கு அனுரூபமாய் ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்தம். முதல்ல நம்ம ஸ்வரூபத்தை பார்க்கணும், நம்ம ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போல புருஷார்த்தம் என்னன்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த புருஷார்த்தத்துல இருந்து வழி என்னன்னு பாருங்க. அது 2-3 பருவா. முதல்ல நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் முதல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்தது, கல்யாணம் பண்ற வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வரணும். கல்யாணம் பண்ணி எண்ணம் வரும்போது தன் குடும்ப பெருமையும் தன் பெருமையும் பார்க்கணும். தன் குடும்ப பெருமையும் தன் பெருமையும் பார்க்கிற போது தமக்கு தகுந்த பொண்ணை செலக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த பொண்ணை பெறுவதற்கு விவாகத்தை ரிஜிஸ்டருக்குலாம் போகக்கூடாது இல்லையா. அது விவாக முறையில அந்த உபாயானுஷ்டானம். அதில் கல்யாணம் பண்ணி எண்ணம் வரணும், தன் சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணி எண்ணம் வரணும். அப்புறம் தன் குடும்ப பெருமைக்கும் தன் பெருமைக்கு தந்தாலும் பொண்ணை பொறிக்க எடுக்கணும். அப்புறம் அந்த பொண்ணை பெறுவதற்கு வேண்டியதான் உபாயானுஷ்டானம், அதாவது கல்யாணம், அந்த சடங்கை பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஜீவஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவனுக்கு ஏற்ற புருஷார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு தகுந்த வழி என்ன, அந்த வழி எத்தால அந்த வழி அனுஷ்டித்த பொருளுக்கு எத்தால வருதுன்னு கேட்டால் நியாமி நியாம பாவத்தாலையும் சேடி பாவத்தாலையும் கழிக்கும். ஆகையால் இவற்றால் இச்சேத்தனம் அனன்யாதாரம். இதெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னாக்க இந்த ஜீவன் பரமாத்மாவை தவிர வேற எதுலையும் நிலைச்சு நிற்கிறவன் இல்லை. அனன்யாதாரம், பரமாத்மாவை தவிர வேற ஆதாரம் இவனுக்கு கிடையாது. அனன்யாதாரம் அனன்ய பிரயோஜனன். பரமாத்மாவை சந்தோஷம் பதிவிரதாத்திரி அலங்காரம் பண்ணா அவள் தன் சந்தோஷத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாளா, பர்த்தாவோட சந்தோஷத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாளா? அவள் மோட்சத்துல போய் ஆனந்தத்தை அனுபவித்து பரமாத்மாவுடைய ஆனந்தத்துக்காக. அதனால பரமாத்மாவை உகைப்பிக்க வேண்டும்.
அவன் திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். அது தவிர சேஷிடு ஓப்பே இவனுக்கு பிரயோஜனமே தவிர இவனுக்கு அது தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அனன்ய பிரயோஜனம், அப்புறம் அனன்ய சரணம், அந்த எம்பெருமான் தவிர வேற யாரும் இவனுக்கு ரட்சகன் கிடையாது. அதனால இந்த 3 அர்த்தங்கள் கிடைக்கும். அனன்யாதாரம் அந்த ஆதாராதய பாவத்தினால, அனன்ய பிரயோஜனம் சேஷேடி பாவத்தினால, அனன்ய சரணம் நியாமி ஞாபக பாவத்தினால. இவ்வர்த்தம் பிரதம ராஷ்டிரத்தில் கிடைக்கிறபடி எங்கனே எண்ணில். அதுக்கப்புறம் இந்த சம்பந்தத்தால கிடைக்கிற அர்த்தத்தை சொன்ன. இந்த அர்த்தம் இந்த மந்திரத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த மந்திரத்துல இருக்கிற அர்த்தத்தை இடத்தை காட்டுறாரு இங்க. இவ்வர்த்தம் பிரதம ரகசியத்தில் கிடைக்கிறபடி எங்கனே. ரகசியம் 3 இல்லையா? ரகசியத்திரயம். அதுல பிரதம ரகசியம் எதுன்னு கேட்டா அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரத்துல எங்க இருக்கு? எது? அனன்யாகாரத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய சரணத்துவம். பரமாத்மா தான் ஆதாரம் கிடையாது. பரமாத்மாவுடைய திருவுள்ளத்துல சந்தோஷம் தவிர வேற பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பரமாத்மா தவிர ரட்சணை கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த அர்த்தம் அந்த ராஷ்டிரத்துல எங்க கிடைக்கிறது கேட்டா அதுக்கு சார் நாராயண சப்தத்தில் தத்புருஷ பகுபுரிஹி சமாசத்வயத்தாலும் உண்டான தாரகத்வ வியாபகத்வாதிகளாலே அன்யாதாரத்வாதி விசிஷ்ட ஸ்வரூபலாபமும். அன்யாதாரத்தை எங்கே ஏற்படுதுன்னா நாராயண சப்தத்தை ஏற்படும். கொஞ்சம் கடினமான விஷயங்கள். ஆனா மேல மேல போயினா இதே விஷயங்கள் நிறைய வரப்போறது. நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் வரைச்ச அது ஷஷ்டி தத்புருஷம்னு ஒரு விக்கிரகம். அதாவது இது இந்த சமஸ்த பதம், இந்த காம்பவுண்ட் வேர்டு சொல்றோம், அது சமஸ்த பதம். அந்த சமஸ்த பதத்துக்கு சமாசம் 2 விதமா சொல்லலாம். நாராயணா அயனம். நாரம்பத்துக்கு சேத்தனா சேத்தனங்கள் தத்துவங்கள், சர்வ தத்துவங்களுக்கு நாரம்னு பேரு. சேத்தனா சேத்தனங்களுக்கு பரமாத்மா ஆதாரமா இருக்கான். அயனம்னா ஆதாரம்னு அர்த்தம். நாராயணம் அயனம் ஆதாரமா இருக்கான் அப்படின்னு ஏற்படுது இந்த ஷஷ்டி தத்புருஷத்துல. அப்போ சேத்தனா சேத்தனங்கள் ஜீவனே அர்த்தம் உண்டு. நராணாம் சமூகா நாரான்னு ஜீவன்களுடைய சமூகத்துக்கு பரமாத்மா ஆதாரம் ஏற்படுது. அதுல இப்ப ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆதாரம் ஏற்பட்டு போச்சா? அப்ப ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா தவிர வேற ஆதாரம் கிடையாது என்று நாராயண சப்தத்துல ஷஷ்டி தத்புருஷம், ஷஷ்டி 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா? நாராயணா அயனம் இந்த ஷஷ்டி தத்புருஷ சமாசனால ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மா ஆதாரம் ஏற்படுது. அனன்யாதாரத்தும் ஏற்படுது. அப்புறம் இன்னொன்னு அனன்ய சரணத்துவம் எப்படி கிடைக்குதுனாக்க நாராக அயனம் எஸ்ய. இது பௌரிய சமாசம். நார பதார்த்தங்கள் பரமாத்மாவனாலே சூழப்படுகின்றன. வியாபியங்கள்னா பரமாத்மா உள்ளுக்குள்ள பூந்து நியமிக்கப்படுது. பரமாத்மாவில நியமிக்கப்படுற வஸ்து அர்த்தம். பரமாத்மானாலே வியாபியங்களா இருக்கு. பரமாத்மா வியாபகனான எம்பெருமான் இதுக்குள்ள அந்த பிரவேசம் பண்ணி நியமனம் பண்றான்னு அர்த்தம். அந்த பகுரிய சமாசனால பரமாத்மாவில நியமிக்கப்படுகிற வஸ்துக்கள் அப்படின்றத அனன்ய சரணத்துவம் ஏற்படும். அந்த சமாச துவயத்தால் உண்டான தாரகத்துவம், அது வியாபகத்துவம். இதுல பௌரிய சமாசத்தால் கூட அன்யாதாரத்துவம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பரமாத்மா ஆத்மாவா இருந்து தரிக்கிறான்னு சொல்றது இல்லையா? ஆத்மத்துவம் ஆதாரத்துவம். ஆத்மான ஆதாரம். அதுல பரமாத்மா சேத்தனா சேத்திரங்கள்ல ஆத்மாவாக புகுந்து நிற்கிறான். இது பௌரிய அர்த்தம். நாராக அயனம். நாராக அயனம்னா நார பதார்த்தங்கள் பரமாத்மாவுக்கு வியாபியங்களாக பரமாத்மா அந்த பிரவேசம் பண்றதுக்கு இடம் கொடுத்து நிற்கிறது. அது சேத்தனாச்சேத பதார்த்தங்களை பரமாத்மா அந்த பிரவேசம் பண்ணி ஆத்மாவா நிற்கிறான். அப்படின்றதுனால பரமாத்மா ஆதாரமா நிற்கிறான். சேத்தனாச்சேதங்களும் அதே மாதிரி இருக்குங்களா அனன்யாதாரத்தும் ஏற்படுறது இந்த 2 சமாசனாலையும். இப்போ புரியலன்னா கூட இந்த அர்த்தங்கள் மேல அடிக்கடி வரும். அப்புறம் பாரார்த்த பாரதந்திரி கர்ப்பமான கீழ் பதத்வயத்தாலே அந்நிய பிரயோஜனத்தும் அந்நிய சரணத்துவம் கலைக்கும். அப்புறம் இந்த பிரணவம் இருக்கும் இல்லையா? பிரணவத்துல இந்த ஓம்னு பிரணவம் அந்த அர்த்த 3ஆ உடைக்கணும். அகார உக்கார மக்காரம். அதுல ஆ என்பதற்கு ஆய எது சதுர்த்தி இருக்குதா வச்சுக்கணும். மேல ஆ என்ற எழுத்துக்கு மேல சதுர்த்தி 4ஆம் வேற்றுமை இருக்குதா? ஏவன் அர்த்தம். ஆயைவ மகானா ஜீவன். இந்த ஜீவன் அகார சப்த வாச்சினான பரமாத்மாவுக்கே சேஷபூதம். அதனால பாரார்த்தத்தை சொல்றது. இந்த ஜீவன் பரமாத்மாவுக்காகவே ஏற்பட்டான். இது பாரார்த்தியம். பாரார்த்தியம்னா அஸ்மி வராய இயன் கன்யா. அந்த வர்ணுக்கா இந்த பெண் ஏற்பட்டிருக்கான்னா அப்போ இந்த பெண்ணானோடு அந்த வர்ணுக்காகவே ஏற்பட்டிருக்கா. வர்ண் பொருட்டே அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இந்த பாரார்த்தம்ன்றது சதுர்த்தினாலே கிடைக்கும். அகார சப்த வாச்சன பரமாத்மாவின் பொருட்டு இந்த ஜீவாத்மா இருக்கான்னா அந்த பரமாத்மாவுக்கு சௌகரியம் பண்றதுக்காகவே
அவனுக்கு சில உபகாரங்கள் பண்றதுக்காக ஜீவன் இருக்கான், ஜீவன் சேஷம், பரமாத்மா சேஷி அப்படின்னு இந்த பாராட்சியத்தினால சேஷத்துவம் அனன்ய சேஷத்துவம் ஏற்படும். ஏன்னா யாருக்கும் சேஷபூத்தான், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய அப்படின்னு எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் நான் பணி செய்ய மாட்டேன், உனக்கே பணி செய்ய முடியாத பெருமை கொடுத்தா இருக்கேன்றதுனால பாராட்சியம் ஏற்படும். அப்புறம் நமஹா இருக்கு இல்லையோ, நமஹான்றதுனால பாரதந்திரம் ஏற்படும். நமஹான்னா ந மம, ந மமன்னா ந மம சுவாதந்திரியம், ந மம கிஞ்சித்து, எனக்கு எதுவும் சொத்து கிடையாது, நான் எந்த வஸ்துவை பார்த்து நான் சுவாமி இல்லை, நான் சுதந்திரன் இல்லை, நான் பரதந்திரன் சொல்றது நமஹா. அவன் பரதந்திரன் சொன்னா இவனுக்கு யார் மேல எஜமானன்? பரமாத்மா. அல்ல பரமாத்மாவுக்கு நான் பரதந்திரனே தவிர நான் சுதந்திரன் அல்ல அப்படின்னு பாரதந்திரத்தை சொல்றதுனால இவன் பரமாத்மா தவிர வேற யாரும் இவனுக்கு ரட்சகன் கிடையாது. அனன்ய சரணத்துவம் நம சப்தத்தினாலே ஏற்படும். பிரணவத்தினாலே அனன்ய சேஷத்துவம், நம சப்தத்தினாலே அனன்ய சரணத்துவம், நாராயண சப்தத்தினாலே அனன்யாதாரம். இப்ப நான் முதல்ல சொன்னோம் அனன்யாதாரன், அனன்ய பிரயோஜனம், அனன்ய சரணம் சொன்னோம். இதுக்கு தகுந்தாப்புல இப்ப அர்த்தம் சொல்லுவாங்க. அனன்யாதாரத்தும் ஏற்படுது நாராயண சப்தத்துல. அதுக்காகத்தான் முதல்ல பிரணவம், அப்புறம் நமஹ, அப்புறம் தான் நாராயண சப்தம். இப்படிதான் அர்த்தம் சொல்லிட்டு போனோம். அப்படி சொல்ல போது நாராயண சப்தத்துக்கு காரணம் தானே நாம அர்த்தம் சொல்லிச்ச முதல்ல நம்பர் எதுவும் கொடுத்துருக்கோம், அனன்யாதாரத்துவம். அப்புறம் ரெண்டாவது கிடைக்கிறது அனன்ய சேஷத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம். அப்புறம் அனன்யாதாரத்துவம் ஏற்படுது நாராயண சப்தத்தினால. அப்புறம் அனன்ய பிரயோஜனத்தை ஏற்படுது பாராட்சியத்தினால, அது பிரணவத்துல. அப்புறம் அனன்ய சரணத்துவம் ஏற்படுது நம சப்தத்தினால. அதுக்கு அது பாரதந்திர கர்ப்பமான கீழ் பதத்வயம். பிரணவம் என்பது பாரார்த்தத்தை சொல்லக்கூடியது, நமசப்தம் பாரதந்திரத்தை சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு பதங்கள்லயும் இந்த ரெண்டு அர்த்தம் கிடைக்குது. கீழ் பாரார்த்திய பாரதந்திர கர்ப்பமான கீழ் பதத்வயத்தாலே அனன்ய பிரயோஜனத்தும் அனன்ய சரணத்துவம் கிடைக்கும். இவ்வர்த்தம் பிரதம ராஷ்டிரத்தில் கிடைக்கிறபடி எங்கனே எண்ணில் நாராயண சப்தத்தில் தற்புருஷ பகுபரிய சமாசத்துவத்தாலும் உண்டான தாரகத்துவ வியாபகத்துவாதிகளாலே அனன்யாதாரத்வாதி விசிஷ்ட ஸ்வரூபலாகவும் பாராட்சிய பாரதந்திர கர்ப்பமான கீழ் பதத்வயத்தாலே அனன்ய பிரயோஜனத்துவம் அனன்ய சரணத்துவம் சித்திக்கும். அதாவது இப்போ லோகத்தில் இருந்த சமஸ்த சேதனா சேத்தனங்கள்லாம் எம்பெருமானை தவிர்த்து மற்ற சேதனா சேத்தனங்கள்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு. சரீரத்துக்கு அர்த்தம் என்ன? 22 சரீரத்துக்கு அர்த்தம் என்ன? ஆசேயமாயும் நியமேன ஆசேயமாயும் நியமேன விதேயமாயும் நியமேன சேஷமாயும் இருப்பது சரீரம் என்றுதான் சொன்னார். இந்த ஆசாராதேய பாவத்தினாலையும் சேஷசேஷி பாவத்தினாலையும் நியாமி நியாமக பாவத்தினாலையும் ஜீவனுடைய ஸ்வரூபத்தில் என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த அர்த்த விசேஷத்தை கேட்டாச்ச. அதாவது பரமாத்மா தான் இவனுக்கு ஆதாரம் சொன்னதுனாலே இவன் அனன்யாதாரன், எம்பெருமானை தவிர இவனுக்கு வேற ஆதாரமான வஸ்து கிடையாது என்ற அனன்யாதாரத்தும் ஏற்படுறது அந்த ஆதேயத்துவாதிகள் ஆதேயத்துக்கு சொன்னதுனால. அடுத்தா போல அனன்ய அதாவது பரமாத்மா சேஷி, இவனுக்கு நியமேன சேஷமா இருக்கான் ஜீவன் அப்படின்னு சொன்னதுனால சேதனாஜன அனன்ய பிரயோஜனத்தும் எம்பெருமான் சேஷியாக இருக்கின்ற திருவுள்ளத்தினுடைய வகுப்பு தான் இவனுக்கு பிரதான பிரயோஜனம். சேஷியினுடைய பிரீத்தி தவிர வேற எந்த பிரீத்தியும் அவனுக்கு உத்தேசம். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அவன் திருவுள்ளத்தை உகக்க முடியா பண்றது தான் இவனுக்கு பிரயோஜனம் என்றதால அனன்ய பிரயோஜனத்துவம் வந்து ஏற்படும். பரமாத்மாவுக்கு இவன் நியாமின்னு சொன்னதுனாலே அனன்ய சரணத்துவம், அவன் தவிர வேற ரட்சகால் இவனுக்கு கிடையாது என்றால் விஷயங்கள்லாம் ஏற்படுறது. இதுகள்லாம் அந்த பிரசவ மந்திரத்துல திருமந்திரத்துல மூல மந்திரத்துல எங்க இருக்கு அப்படின்னு மந்திரத்தை அனுசந்தானம் பண்ற போது இந்த அர்த்தங்கள்லாம் மந்திரத்துல இருக்கிறது தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல இந்த அர்த்தங்களை நாம் நினைச்சுக்கணும். மந்திரத்தை அனுசந்தானம் பண்ற போது இந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த மந்திரத்துல இன்னென்ன பதங்களாலே சொல்லப்படுகிறது என்ற நினைவும் கூட கூட வரணும். அதுக்காக தான் அங்கங்க ஒன்று கிடைக்கிறார். அதுல அஷ்டாட்சரத்துல வரைச்சு இந்த அனன்யாசார்த்தம் எங்கே ஏற்படுதுன்னு கேட்டா நாராயண சப்தம் இருக்கும் இல்லையோ, இந்த நாராயண சப்தத்துல நாராயணாமயனம் சக்தியை சொல்றதுனாலே சாட்சாத்தாவே சேத்தனா சேத்தனுக்கு பரமாத்மா ஆதாரன்றதாக ஏற்படும். நாராக அயனம் எஸ்ய அப்படின்னு சொன்னா எந்த பரமாத்மாவுக்கு நாரங்கள் அயனமாக அதாவது வியாபியங்களாக இருக்கோ அப்படின்னு சொன்னா பரமாத்மா அது உள்ளுக்குள்ள ஆத்மத்தையா அந்த புருஷ அர்த்தத்தை அந்த பிரவேசம் பண்ணி இருக்கான். அதனால எம்பெருமானுக்கு அந்த பிரவேசத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறதுன்னு சொன்னதுனால இதெல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமாக வியாபியமா இருக்கு. அதனாலேயும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மாத்தோடு வேற ஆதாரம் கிடையாதுன்னு தான் ஏற்படும். அதில் அது சமாசத்வயம் ஷஷ்டி தத்புருஷன் ஒவ்வொரு இந்த மாதிரி சமாசத்வயத்தாலையும் இந்த அனன்யாசாரத்தும் ஏற்படும். அப்புறம் பிரணவத்தில் பாராட்சியம் சொல்லப்படுறது.
பிரணவத்துல அகார உகார மகாரம் என்றுதான் 3 எழுத்துக்கள் இருக்கு. ஆ என்ற எழுத்துன்றதுல சதுர்த்தி மறைஞ்சு கிடக்குது. ஆயன்றதா அர்த்தம். அகார சப்த வாச்சினான பரமாத்மாவுக்கே மகார சப்த வாச்சினான ஜீவன் சேஷபூதன் என்றதுனால பிரணவமானது பாரார்த்த கர்ப்பம். பாரார்த்தம் என்றதான அர்த்தத்தை கர்ப்பத்துல மைய கருத்தாக கொண்டிருக்கு. அதனால அதுக்கு பாரார்த்த கர்ப்பம்னு பேரு. அதனால பிரணவத்தினாலே பாரார்த்தம் அனன்ய பிரயோஜனத்தும் ஏற்படுறது. இந்த ஜீவன் பரமாத்மாவுக்காகவே ஏற்பட்டான்னு சொன்னா அனன்ய பிரயோஜனத்தும் பரமாத்மாவுடைய கைக்கு தவிர இவனுக்கு பிரயோஜனம் கிடையாதுனால அனன்ய பிரயோஜனத்தும் பிரணவத்தினாலே ஏற்படுறது. நமசப்தத்தினாலே பாரதந்திரியம் சொல்லப்படுறது. நமம கிஞ்சித் நமம சுவாதந்திரியம், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால அன்னிய சரணத்துவம். இவன் சுதந்திரம் இல்லை, பரமாத்மாவுக்கு பரதந்திரம் சொன்னதுனாலே எம்பெருமான் தான் இவனுக்கு ரட்சகம், அவனாலே இவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றதான் அனன்ய சரணத்துவம் ஏற்படுது. இது அஷ்டாட்சத்தினால் ஏற்படுது. இப்போ ராஜாம தேசிகன் ஒரு மதத்தில் இருக்குன்னு சொன்னோம். அந்த அர்த்தத்தை சொல்ற போது பிரபத்தியனுஷ்டான பிரகாசகமான மந்திர ரத்னத்தில் இதில் சொல்லிச்ச பிரதம ரகசியத்திலே இந்த அஷ்டாட்சத்தை பற்றி சொல்லிச்ச பிரதம ரகசியம்னு சொன்னார். அதுக்கு அடுத்தாப்புல துவயம் என்ற மந்திரத்தை சொல்ற போது திடீய ரகசியம்னு சொல்லாம இல்லையா? அப்படி சொல்லாத பிரபத்தியனுஷ்டான பிரகாசகமான மந்திர ரத்னத்தில், இந்த துவய மந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேர். மந்திரங்களுக்குள்ள ஒரு சொந்த மந்திரம் இருக்கு. அது பிரபத்தி அனுஷ்டான பிரகாசகம். பிரபத்தி பணம்னு தான் ஏற்பட்டது. அனுஷ்டானம் பண்ற போது சில மந்திரங்கள் உண்டோ இல்லையா? கரண மந்திரம். அனுஷ்டானம் பண்ற போது சில மந்திரங்களை சொல்லிட்டு கர்மாக்களை பண்றோம். அதாவது பிரபத்தி என்றான கர்மாவை பண்ற போது எந்த மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணணும்னு கேட்டா அந்த துவயம்ன்றதான மந்திரத்தை சொல்லிட்டு பண்றோம். அதுக்காகத்தான் அந்த பிரபத்தியன்றான உத்தம புருஷன் வந்துருக்கு. அந்த உத்தம புருஷன் வரைச்சு அந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ற காலத்தை வச்சுன்னு சொல்றதுனால சரணம் பிரபத்தியே அப்படின்னு தான் இருக்கு. அதனால பிரபத்தி அனுஷ்டானத்தை பிரகாசப்படுத்துறதான மந்திர ரத்தனம் இருக்கு. அதுல பூர்வகண்டத்தாலே அனன்ய சரணத்துவம். அதுல பூர்வகண்டமா ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே இருக்கும் இல்லையா? அனன்ய சரணத்துன்றது பரமாத்மாவே நியாமகன், இவன் நியாமியன் என்றதுனாலே கிடைக்கக்கூடிய அது. அந்த சரணம் நாராயண சரணோ சரணம் பிரபத்தின்றதுனாலே அவன் ரட்சகன். எம்பெருமானுடைய திருவடி தவிர நமக்கு வேற சரணம் கிடையாது. அதனால எம்பெருமான் திருவடின்னு சொன்னா எம்பெருமான் சொன்னா 2 ஒண்ணு. அதனால எம்பெருமானே இவனுக்கு சரணம். எம்பெருமான் தவிர வேற யாரும் இவளுக்கு இவனுக்கு சரணியனாக சரணமாக ஆக மாட்டார்கள் அப்படின்றதுனால அனன்ய சரணத்துவம். அந்நது சரணம் தேஷாம் நபவதி தே அனன்ய சரணாக தேஷாம் பாவா அனன்ய சரணத்துவம். அந்நது சரணம் எஸ்யன்னு சொல்லலாம், ஏஷாம் சொல்லலாம். எவனுக்கு அல்ல எவர்களுக்கு வேற ஒரு சரணம் உபாயம் ரட்சகன் கிடையாதோ, உபாயம் கிடையாதோ, பரமாத்மாவே தான் உபாயமோ, அப்படிப்பட்டவர்கள் அனன்ய சரணர்கள். அப்படிப்பட்ட தன்மை அனன்ய சரணத்துவம். இந்த அனன்ய சரணத்துவங்கிறது சரண சப்தமே இருக்கும் இல்லையா? ஸ்ரீமன் நாராயண சரணோ இந்த மந்திரத்தை சொல்லிச்சு ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு சில பேர் சொல்லுவார். சம்ஸ்கிருத உச்சாரணம் பண்ற போது வாக்கு சுத்தமா இருக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே. அது ஷா அங்க முதல்ல சொல்றது சா. சரணம்னா திருவடின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக. அது தித்தியா திவச்சனம். சரணம் என்பது அது தித்திய ஏகவச்சனம். அது திவச்சனமா இருக்கேன்றதுக்காக இதையும் திவச்சனம் சொல்ல வேண்டாம். 2 திருவடியும் சேர்த்து ஒரு உபாயம் நம்ம. அதில் சிவன் நாராயண சரணோ சரணம் அங்க ஷான்னு சொல்லணும். சரணம் சிவன் நாராயண சரணத்தால நமக்கு அனன்ய சரணத்துவம் ஆனது ஏற்படுறது. உத்தரகண்டத்தாலே அனன்ய சரணத்துவம். உத்தரகண்டத்தாலே அனன்ய பிரயோஜனத்துவம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இருக்கும் இல்லையோ? ஸ்ரீமதே நாராயணாய அகம் தியாம். ஸ்ரீமானான நாராயணனுக்காகவே நான் ஆகக்கடுவேன், அவன் பொருட்டே நான் ஆகக்கடுவேன். அதில் நான் எது செய்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் வகுப்புக்காகத்தான் நான் இருக்கேன். அதனால் அவனுக்கு கைகரியம் பண்றதுக்காக தான் நான் இருக்கேன். அனுசந்தானம் பண்ணணும். அப்படி அனுசந்தானம் பண்ற போது பரமாத்மா சேஷி என்றும் இவன் சேஷபூத்தன் என்றும் அவனுடைய திருவுள்ளத்தை வகுப்பிப்பு தான் இவனுக்கு பிரதான பிரயோஜனங்களாக ஏற்பட்டு அனன்ய பிரயோஜனம். பகவத் கைங்கரியம் தவிர பகவானுக்கு சேஷவர்த்தி பண்றது தவிர வேற பிரயோஜனம் இவனுக்கு கிடையாது. அந்நது பிரயோஜனம் எஸ்ய நவித்தியதே ஏஷாம் நவித்தியதே தே அனன்ய பிரயோஜனா ஏஷாம் பாவா அனன்ய பிரயோஜனம் அர்த்தம். வேற ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்கள். பிரயோஜனமே இல்லாதவர்கள் சொல்லல, வேறு பிரயோஜனம் இல்லாதவர்கள். வேறு பிரயோஜனம் இல்லாதவர்கள்னா ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன் வேற வார்த்தை பேசாதேன்றதுக்கும் வேற வார்த்தை பேசாதேன்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? தமேகம் ஆத்மானம் ஜானச அந்யா வாச்சோ முச்சத்தை. வாய் திறக்காது சாப்பிடணும்னாக்க வாய் திறக்காது சாப்பிடணும்னாக்க சாப்பிட்றதுக்கு கூட வாய் திறக்க வேண்டாம் அர்த்தம் இல்லை. சாப்பிட்றதோட மற்ற விஷயங்களுக்கு பேசுறதுக்கு வாய் திறக்காதுன்னு அர்த்தம். அதே போல பிரயோஜனமே இல்லாதவனாக்க அப்பிரயோஜனம் சொல்லுவார். அனன்ய பிரயோஜனம் சொன்னதுனால அனன்ய சரணம். இவனுக்கு சரணமே இல்லைன்னு சொல்லல, பரமாத்மா சரணமா இருக்கான். அவனை தவிர வேற சரணம் உபாயம் கிடையாது. இவனுக்கு பிரயோஜனம் உண்டு, பகவத் கைக்கிரின்னா பிரயோஜனம். அது தவிர வேற பிரயோஜனம் கிடையாது. இவனுக்கு ஆசாரம் உண்டு,